ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயன் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 1985 வெளியான படம் கே ரங்கராஜன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. மியூசிக் இளையராஜா, விஜயகாந்த், நளினி, சரத்பாபு, சுலக்ஷனா, கவுண்டமணின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அமுத கானம் இதுதான் விஜயகாந்த் சாருடைய 48வது படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அனாதையான விஜயகாந்த் அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய உயிரா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு லாட்ஜ் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அந்த லாட்ஜ்ல கைடும் அவர்தான் மேனேஜர், அவர்தான் ஓனர், அவர்தான் சப்ளையர். அந்த லாட்ஜுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கற வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நளினி ஒரு தலையா விஜயகாந்த் சார் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த குழந்தை இருக்கிறதுனால தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நளினி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, போய் கருத்தடை பண்ணிட்டு வந்துருவாங்க. கருத்தடை பண்ணிட்டு இனிமேல் எனக்கு குழந்தைய பிறக்காது, இந்த குழந்தை நம்ம குழந்தைய நினைச்சு வளர்த்தலாம்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் முன்னாடியே சொல்லிடுவாரு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த குழந்தை என்னோட குழந்தை இல்ல, இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்லுவாரு. பிளாஷ்பேக்ல ஒரு குத்துச்சண்டை வீரரா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இவர் மோதின உடனே அப்ப என்ன பாத்தீங்கன்னா, அந்த குத்துச்சண்டை வீரரா வரக்கூடிய நம்ம மனோகர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தனியா விட்டுட்டு போயிருவாரு. அவர் ஒரு ஏமாற்று பேர் வழி கர்ப்பமாக்கி விட்டு போயிருவாரு. அதனால 10,000 இருந்தாதான் உன் பொண்ணோட நான் வச்சு பொழைப்பான்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த 10,000 சம்பாதிக்கிறதுக்கோசரம் தான் இவர் குத்துச்சண்டைக்குள்ள வருவாரு மனோகர். அது தெரியாம விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மனோகரை போய் அழிச்சு அந்த 10,000 அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. வாங்கிட்டு வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே, அந்த 10,000 நான் உங்களுக்கு தரேன், நீங்க போய் புருஷனோட வாழுங்கன்னு சொல்லும் போது இன்னொரு ட்விஸ்ட் ஆகுது. ஆனா அவர் ஏமாற்று பேர் வழி அவரோட வாழ முடியாதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனோகர் இது உன் தங்கச்சியை ஏத்துக்கிட்டு, இந்த குழந்தை உன் தங்கச்சி குழந்தையை ஏத்துக்கிட்டு நீ இந்த குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டு செத்துருவாரு. இங்க சொத்தம்னா அந்த தங்கச்சி தான் சுலக்ஷனா. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சுலக்ஷனா லெட்டர் எழுதிட்டு ஓடி போயிருவாங்க. ஓடினவங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிச்சோன்னா நளினியும் விஜயகாந்த் சார் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்லையே சரத்பாபும் சுலக்ஷனாவும் 2 பேரும் கணவன் மனையா வந்திருப்பாங்க. வந்த உடனே விஜயகாந்த் சாருக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா அது நம்மள குழந்தைய தனியா விட்டுட்டு ஓடி போன பொண்ணு இப்படி திரும்பி வந்திருக்கே புருஷனோடன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளோட வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் போடுவாரு. டவுட் பட்ட உடனே அவங்க உண்மையை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், என்னை ஒருத்தர் காப்பாத்தினாரு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொத்துக்காக எப்படா ஒரு சாவுவாருன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு இருதய நோய் இருக்கு, அந்த நோய் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை யாருக்கு அப்படிங்கறத ஒரு பாச போராட்டமா இந்த படத்தை நகர்த்திருப்பாரு கே ரங்கராஜ் அவர்கள். இந்த படத்துல மியூசிக் இளையராஜா. இந்த படத்துல வர பாடல்களோட 5 பாட்டு நினைக்கிறேன். 5 பாட்டு சூப்பரா இருக்கு. இந்த படத்துல இந்த படத்தினோட ஃபைட்டிங் சீன் ஒரு 2-3 ஃபைட் இருக்கு. சிவசந்தனுக்கு ஒரு ஃபைட் இருக்கு. மத்தபடி மனோகர் சாருக்கு விஜயகாந்த் சாருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். அது போல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே ஒரு 2 ஃபைட் கொடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல எப்பயும் போல ஃபைட் இல்லாம குடும்ப படம் எப்படி முடியுமோ அந்த மாதிரி சுபமா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் தான். அவரோட நடிப்பு சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ப்ராப்பரா சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த குழந்தைகிட்ட அன்பை காட்டுறதும் சரி, வில்லனுங்கிட்ட ஆக்ரோஷமா மோதுறதும் சரி, காதலிகிட்ட நயமா பேசுறதும் சரி, கோவப்படுத்தும் போதும் சரி, தன்னுடைய எல்லா பாவனைகளையும் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு விஜயகாந்த் சார். இன்னொரு படி மேல போய் இந்த படத்துல அதிக நடிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுலக்ஷனா அண்ட் சரத்பாபுக்கு. அவங்களோட போர்ஷன் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அவங்க அந்த குடும்பனுடைய அதாவது ஒரு ஃபேமிலி டிராமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை சூப்பரா நடிச்சிருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா கேரக்டர் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நிறைய கேரக்டர் இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த படத்துல காமெடி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கவுண்டமணி, செந்தில் இந்த படத்துல காமெடி கலக்கிருப்பாங்க. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கவுண்டமணி இந்த படத்துல ஒரு புரோட்டா மாஸ்டர் இருப்பாரு. அவரு புரோட்டா மாஸ்டருடைய அந்த புரோட்டா மாஸ்டர் கடையோட ஓனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஊர்ல மசாஜ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. மசாஜ் பண்ணிட்டு இருப்பாரு. வீட்டுக்கு போய் ஒரு பெரிய ஆளை ஒரு ஆளை ஏமாத்தி இவர் மசாஜ் சென்டரே வச்சிருவாரு. செந்தில் தான் ஒரு நேபாள் பொண்ணை கூட்டிட்டு கவுண்டமணி தலையில கட்டி வச்சிருவாங்க. அதுல உண்மையிலே இந்த படத்துல பயங்கரமான காமெடி இருக்கும். டைமிங் காமெடி உண்மையில கவுண்டமணி சமய பண்ணுவாரு. அது போல இந்த படத்துல சூப்பரா பண்ணிருப்பாரு. இன்னும் சில காட்சிகள் சொல்லும்படியா இருக்கும். ஒரு காட்சி என்ன பாத்தீங்கன்னா, கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் உண்டான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி நீங்க பாத்தீங்கன்னா, திரையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிரிப்பா இருக்கும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நேபாள் பொண்ணுடைய குர்காங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க வீட்டுல இது பண்ணுவாங்க. அந்த சீன்ல பெரிய கலட்டாவா இருக்கும். அந்த சீன் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்கும். அது போல இந்த படத்துல எல்லாருமே ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் அந்த காலகட்டங்கள்ல ஒரு ஆவரேஜா போன படம் தான் இது. ஒரு 80 நாள் 100 நாள் பக்கமா ஓடின படம் தான். ரொம்ப ஹிட்டான படம் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஓடின படம். அந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு.
ஆக்சுவலி சொல்ல போனா இந்த படம் வந்து முன்னாடி எடுத்திருப்பாங்க, ரிலீஸ் பண்றதுக்கு லேட்டா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, அதனாலதான் லேட்டா வந்திருக்கு இந்த படம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.